எடுத்துட்ட. எவன் சொல்ல கேட்டு நாங்க இங்க வந்தோமோ அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு டபுளை கொடு. ஏன்னா இவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுதான் என்ன செய்வானா, ரப்பனா ஆத்தியும் லேஃபைனி மினல்லா, இறைவா அவர்களுக்கு 2 மடங்கு வேதனை கொடு. வல்லான்ஹும் லானன் கபீரா, கடுமையாக இவர்களை சபித்து விடு. இவர்களை நீ சபிக்கணும். எப்படி சபிக்கணும்? பெரிய அளவுக்கு சபித்து விட அல்லாஹ், எங்களை விட பல மடங்கு தண்டனை இவங்களுக்கு கொடுத்து விட அல்லாஹ்னு சொல்லி மறுமை நாளில் நரகத்திலே போட்டு புரட்டப்படக்கூடிய நேரத்தில் சில பேர் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி நாமெல்லாம் ஆகக்கூடாது என்பதற்குத்தான் இந்த தலைப்பு. மறுமை நாளையில ரிப்ளை என்ன இப்ப விளங்கி போச்சு. நம்ம கொடுக்கிற ரிப்ளையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன என்ன ரிப்ளை? எங்க அஷரத்து தான் சொன்னாரு. நம்மளை தூக்கி அல்லாஹ் நரகத்தில் போடும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்டா அப்படி செஞ்ச? அஷரத்து தான் சொன்னாரு. நீ ஏன்டா செஞ்ச? முத்தவள்ளி சொன்னாரு. நீ ஏன்டா சொன்ன? எங்க செய்தி சொன்னாரு. நீ ஏன்டா சொன்ன? எங்க அஜத்து சொன்னாரு. நீ ஏன்டா சொன்ன? மூலானவர் சொன்னாரு. ஜமாத்துல் சபையில் தீர்மானம் போட்டாங்களே, இப்படின்னு சொன்னோன்னு வைங்க, எடுக்குமா? எடுக்குமாங்க? என்ன எடுக்காது? அவன் ரிப்ளை கொடுக்கிறான். நரகத்தில் போடும்போது சொல்றான், அல்லாஹ் சொன்னான்னு எவ்வளவோ வந்து சொல்லி காட்டினாங்களே, கேட்க மாட்டோமே. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு சொன்னாங்களே, அதை கேட்காம எதையோ கேட்டுப்பட்டு வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. அப்ப சத்தியம் எது அசத்தியம் வழங்குதா? 2 வரி தான் இந்த கொஸ்டினுக்கு விடை. சத்தியம் எது அசத்தியம் எதுன்னு தலைப்பு கொடுத்திருக்காங்களே, இதுக்கு விடை என்ன? குர்ஆனும் நபி வழியும் மட்டும் இது சத்தியம். குர்ஆன் நபி வழி அல்ல, எதை வேண்டாலும் கேட்பேன், இது அசத்தியம். 2 பாயிண்ட் தாங்க. இஸ்லாம் என்ற பெயரால் நீங்கள் எதை செய்தாலும் சரி, அல்லாஹ் சொன்னானா அது சத்தியம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா அது சத்தியம், அல்லாஹ் ரசூலும் சொல்லாம இவங்கள உண்டாக்கிட்டாங்களா அது அசத்தியம். முடிஞ்சு வச்சுக்கல. இது பயங்கரமான ஆராய்ச்சி வேணுமா? 7 வருஷம் படிக்கணுமா? குர்ஆனை கரைச்சு குடிச்சவனுக்கு விளங்குமா? அடே, மார்க்கம்ங்கிற பேர்ல நீ ஒண்ணு செய்வதா இருந்தால் குர்ஆன்ல இருக்கான்னு பாரு. இல்லை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களான்னு பாரு, செஞ்சாங்களான்னு பாரு, அல்லது மற்றவர்கள் செய்யறதை பார்த்து அங்கீகரிச்சாங்களான்னு பாரு. இருந்தா நீனும் செய்ய, இல்லையா விட்டுரு. இதானுங்க மேட்ரு. இந்த அடிப்படைக்கு வந்து விட்டால் நமக்கு இத்தனை குரூப் இருக்குமா? இந்த அடிப்படையை விளங்கி கொண்டால் நம்ம இத்தனை குரூப்பா இருக்கிறோம்? எல்லாம் ஒரு குரூப் ஆயிருவோமே. தர்காவில் இருந்து வருவோமே. உங்கள் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இந்த தர்கா பைத்தியத்தை தமிழ்நாட்டுக்கு சப்ளை செஞ்ச ஊர் மாவட்டம் உங்க மாவட்டம். தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல, இலங்கைக்கு போனாலும் கூட எல்லாம் கோட்டாட்டு பாவாக்கள் வந்து எங்களை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இலங்கையை கெடுத்தது, தமிழ்நாட்டை கெடுத்ததெல்லாம் யாரு? இந்த மாவட்டத்தில் இருந்துதான் இந்த கபரு வணக்கம் சம்பந்தமான தத்துவங்களும் சித்தாந்தங்களும் கருத்துக்களும் புத்தகங்களும் கவிதைகளும் பாடல்களும் பேப்பர்களும் எல்லாமே பயான்களும் சொற்பொழிவுகளும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு சப்ளை ஆனது எங்க இருந்து பாத்தீங்கன்னா, இங்க தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துதான் போனது. இங்க இருக்கிற சேகுமார்கள் தான் இன்னைக்கு போன கடையநல்லூருக்கு போனா கூட தங்கள் கட்சி கோட்டாத்து கட்சின்னு உங்க ஊர்ல ஒரு கட்சி வச்சிருக்காங்க. கடையநல்லூருக்கு போனீங்கன்னா 4 குரூப் இருக்கு. அதுல ஒரு குரூப் பேர் என்ன? கோட்டாத்து கட்சின்னு இருக்கா, அது உங்க மாவட்டத்தினுடைய கட்சி. தங்கள் கட்சி இருக்கு, அது உங்க மாவட்டத்து கட்சி தான். அப்ப இந்த தங்கள் கட்சி கோட்டாத்து கட்சி இதெல்லாம் என்னது? இப்படியே போட்டு கெடுத்து நாசமாக்குறது இந்த மாவட்டம் தான். படித்தவர்கள் நிறைந்த மாவட்டம் தான், மொழி அறிவு அதிகம் இருக்கிற மாவட்டம் தான். ஆனால் மார்க்கத்தின் பெயரால் சரியான ஒரு விளக்கம் கிடைக்காத காரணத்தினால் ரொம்ப நிறைய தர்காக்களும் கொண்டாட்டங்களும் இந்த நம்ம படிச்ச இந்த மாவட்டத்தில் நாங்களே இந்த கூத்துக்கள் எல்லாம் பார்த்தோம். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஆளூராது, ஆளூர்ல தர்காவுல அவளியா மூச்சு விடுறாருட்டானுவோம். அப்ப நாங்க இங்க இருக்கிறோம். அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்? நாகர்கோவில் இருக்கிறோம். அந்த நாகர்கோவில்ல இருந்த அந்த நேரத்தில் தர்காவுல போர்வைக்கு மேல அப்படி மூச்சு விடுறா, அப்படி எந்திரிக்கிறான் போர்வை, அப்படி உட்காருதான், இப்படி எந்திரிக்குது உட்கார்ந்துட்டானுவோம். இதுக்காக கார் எடுத்துட்டு போய் சுத்தி பார்த்தோமா எல்லாத்தையும்? எங்கடா மூச்சு எல்லாம் கதை. அது ராத்திரில தான் விடுவாரு, பகல்ல ராத்திரில போனா பகல்ல விடுவாருங்கிறாங்க, பகல்ல போனா ராத்திரில விடுவாரு. அட போர்வை இப்படி மேல இப்படி ஏறி இறங்குதுன்னு வைங்கல, நெசமாவே ஏறி இறங்குதுன்னா நீ செக் பண்ணி பார்க்கணுமா இல்லையா? போர்வைக்குல ஒரு காத்தடிக்க, இந்த காத்து தலைவாணியை வச்சு
பின்னாடி இருந்து ஒரு பம்ப் பண்ணி அடிச்சாண்டா யாரத்தான் செய்யும், இப்படி இறங்கத்தான் செய்யும். தூக்குடா போர்வைய, உள்ள என்னடா இருக்குன்னு பாப்போம். காத்து விடுறாருல, போர்வையில விடுவார், சும்மா விட மாட்டாரா? போர்வையில் இப்படி கிளப்பி தான் காட்டணுமா? எந்த இடத்துல மூச்சு விடுறாரு அந்த இடத்துல கையை வைக்குவோம், காத்து வருதான்னு பாப்போமே அப்படின்னு செக் பண்ணீங்களா? கூட்டம் கூட்டமா போனீங்க உங்க மாவட்டத்துல, கூட்டம் கூட்டமா வேன்லையும் பஸ்லையும் டூரிஸ்ட் சென்டரா மாறிச்சு கொஞ்ச நாள். இந்த ஆளூர்ங்கிற ஊரு இப்ப மூச்சு விடுறாங்க அவுட்டப்ப. அப்ப மூச்சு விடுறாருன்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லையா? ஒரு 15 வருஷத்துக்கு முந்தைய நான் நடந்த சம்பவம் இது. 15-12 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க போய் செக் பண்ண போனோம். அவங்க சோதனையில் அனுமதிக்க மாட்டாங்க. போர்வை தூக்கி காட்டியா மூச்சு விடுறத பாப்போமா, அடிக்க வேண்டானுங்க. இது நாங்க நேரடி அனுபவம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த மாதிரியான கட்டுக்கதை இந்த உங்க ஊர்ல கூட கேள்விப்பட்டேன். கபர் வளர்ந்துகிட்டே வருதான். கபர் என்ன செய்யுதான், இப்படி இருந்துச்சா, அப்புறம் இப்படி போச்சா, அப்புறம் இப்படி போச்சா. அதுல அடக்கப்பட்ட ஆளுக்கு அட்ரஸ் கிடையாது, யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. ஒரு காலத்துல இருந்துச்சு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீர்களே ஆனால் நீங்க சொல்லக்கூடிய இந்த பெரிய கபர் ஒண்ணு இருக்க, எந்த ஊர் அது? பெருசா வளர்ந்துட்டு இருக்கோம்லங்க, வளர்ந்துகிட்டே இருக்க. இதெல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? சமாஜ் வளருமா? வளருதுன்னு வச்சுக்குவோம். ஏதோ ஒரு கல்லு மீன் முன்ன ஏதாவது இருந்துகிட்டு வளர்ற மாதிரி காட்டுவான். ஏன் இதை காட்டலையா? நம்ம தியாகராய நகர்ல நம்மளே அந்த அனுபவத்துக்கு நம்மளே பாதிக்கப்படலையா? தியாகராய நகர்ல முஸ்லிம்கள் பள்ளிவாசலுக்கு கூட இடம் வாங்கினாங்க அந்த காலத்துல. அப்ப இடம் வாங்கணும்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை கைப்பற்றுறதுக்காக வேண்டி ஒரு கூட்டம் வேலை செய்யுது. என்ன பண்ணிட்டாங்க, ராத்திரியா எந்த இடத்த முஸ்லிம்கள் பள்ளிவாசலுக்கு வாங்கினாங்களோ அதை தோண்டி அந்த இடத்துல போய் இந்த டேபிள் அளவுக்கு ரவுண்டா தோண்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, கீழே தவுடு இருக்குல்ல, தவுடு உமிய கொட்டி, அதுக்கு மேல மரத்துல கொட்டி, அதுக்கு மேல பெரிய பெரிய ஐஸ் பார்களை வச்சு, அதுக்கு மேல மறுபடியும் மண்ணை போட்டு, அதுக்கு மேல தவுட்டை போட்டு மூடி, அதுக்கு மேல ஒரு பிள்ளையார் சிலையை கொண்டு வச்சு மூடிட்டானு. மூணா என்னவாகும், அந்த ஐஸ் கட்டி தண்ணியாய் மரத்தூள்கள் ஊத, அதுக்கு கீழே உமி ஊத 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 இப்படி தள்ளுது. ராத்திரில செகண்ட் ஷோ சினிமா விட்டு வர்றாங்க, அப்படி தலை அப்படி வந்துகிட்டே இருக்கு. பிள்ளையார் கீழே மேல வர்றாரு. எதனால வர்றாரு? இந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக வேண்டி பண்ணானுங்க. எந்த கோயிலாச்சும் பிள்ளையார் சில காணா போயிருக்கான்னு பாருட்டாரு. பார்த்தா ஒரு கோயில்ல ஒரு ஐயர் ஒரு அர்ச்சகர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. ஆகான்னு தூக்கிட்டு இதான்னு பார்த்துட்டு தூக்கிட்டு போடான்ட்டாரு. எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இப்படி ஊதுன்னு வச்சுக்கிறோமே, இப்படி செய்ய முடியாதா? அட ஒரு காப்புரே இப்படி பெருசா வர்ற மாதிரி வந்தா என்னமோ டெக்னிக் பண்றாங்க, என்னமோ செட்டப் பண்றாங்க. இதை விட்டு புட்டு நம்ம என்ன பண்றோம், கபர் பெருசா உதுங்கிறான், கபர் மூச்சு விடுதுங்கிறான், அந்த கபர்ல உள்ள இலைய பறிச்சுதுன்னா இனிக்குதுங்கிறான், என்னென்னமோ கதைகள்லாம் வர்றான். இந்த சமாதிகள் சம்பந்தமான இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன? சமாதியில் அடங்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதர்களுக்கு தெய்வீக அம்சம் இருப்பதாக நம்ம நினைக்கிறோமே, இது குர்ஆன்ல உள்ளதா? இது ரசூலுல்லாஹ் சொன்ன வழிமுறையில உள்ளதா? இதையெல்லாம் செய்து விட்டு நீங்கள் மறுமையில போய் நின்று ஏன்டா அப்படி செஞ்ச, மூச்சு விட்டுச்சு நின்ற செஞ்ச, நீ ஏன்டா செஞ்ச, கபர் பெருசா போச்சுன்னு சொன்னாங்க அதனால செஞ்சேன்னு ஒத்துக்குவானால? இப்படி செய்யன்னு நான் குர்ஆன்ல சொன்னேனா? அல்லாஹ் நான் என்ன அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு கட்டளைகளை தொழுவுங்கிறான், செய்ய மாட்டேங்கிறான். இவங்க எல்லாம் பாருங்களேன், என்னமோ மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறதுக்காக செய்யறங்கிறான. இந்த தர்காவை கட்டி அலுவலகம் 90% பள்ளிகளுக்கு வர மாட்டேங்கிறான். அல்லாஹ் தெளிவா தொழுவுங்கிறான், அதை செய்ய மாட்டேங்கிறான். தெளிவா சொல்றான் நோன்பு வையின்னு, அதை செய்ய மாட்டேங்கிறான். தெளிவா சொல்றான் ஜக்காத்து கொடுத்து, அதை செய்ய மாட்டேங்கிறான். தெளிவா கட்டளை ஹஜ் செய்ய, அதை செய்ய மாட்டேங்கிறான். தெளிவா ஆர்டர் பிரிக்கிறான், பொம்பளைக்கு மகரை கொடுத்து கல்யாணம் பண்ணு, அதை செய்ய மாட்டேங்கிறான். தண்ணி அடிக்காதங்கிறான், சூதாடாதங்கிறான், அல்ல அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறான். எதுவும் செய்ய வேணாம். அல்லாஹ் சொல்லாத எல்லாம் இஸ்லாத்தின் பேரால் இவன் செய்வானா? அல்லாஹ் சொல்லாத எல்லாம் மார்க்கம்ங்கிற பேரால் இவன் செய்வானா? அப்ப நீ இந்த தர்காண்டு உன்னை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதனுடைய பேஸ் என்ன, அதனுடைய அடிப்படை என்ன? ஒரு மனுஷனை நீ நல்லவர்னு நினைச்சுக்கிட்ட, இது அடிப்படை. நல்லவர் நினைச்சா கூட பரவாயில்லை, நல்லவர் நினைத்துக் கொண்டு அவருக்கு இறைத்தன்மை வந்து விட்டது. ஒரு அளவுக்கு அல்லாஹ் செய்யற வேலை அவர் செய்வாரு, ஒரு அளவுக்கு அல்லாஹ் செய்யற வேலையை செய்வார் நம்புறீங்களே, அந்த நம்பிக்கை இல்லாம இந்த தர்கா கட்டி வச்சிருக்கீங்க? இல்ல. தர்காவில் போய் உங்களோட கோரிக்கை என்ன? குழந்தையை தாண்டு கேட்கறீங்க, ரிஸ்க தாண்டு கேட்கறீங்க, மழையை தாண்டு கேட்கறீங்க, பாஸ்போர்ட் வந்து கேட்கறீங்க, விசா வேணும்னு கேட்கறீங்க,
என்னென்னமோ உங்களுடைய கோரிக்கைகள், வைத்த வழி போகணும், தலைவலி போகணும், அது போகணும், இது போகணும், பேய் ஓடணும், பிசாசு ஓடணும் என்று எத்தனையோ கோரிக்கைகளை ஒரு இறந்தவரை புதைத்து வைத்திருக்கிற ஒரு இடத்துல போய் கேட்கிறீங்களே, அது இஸ்லாத்துக்கு, குர்ஆனுக்கு, நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறைக்கு எத்தனை வகையில் முரண்படுகிறது என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? இதை செய்தவர்களாக நீங்கள் மறுமையில் போய் நின்றால் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு தப்ப இயலுமா? அந்த கவலையில் தான் இவ்வளவு எதிர்ப்புகளையும் தாங்கிக் கொண்டு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு நரகத்து விளிம்புல போய் நம்ம சகோதரர் நின்றுவிடக் கூடாது. நாளைக்கு நரகத்தின் கொல்லிக்கட்டை ஆயிடக்கூடாது. நல்லது செய்யறோங்கிற பேர்ல கெட்டது செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன நம்ம கேட்கிறோம்? ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறோம்?